சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தமிழ்நாட்டின் 5வது சட்டமன்ற தேர்தல் 1971 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது. ஆட்சியில் இருந்த திமுக வெற்றி பெற்று கருணாநிதி 2ஆம் முறை முதலமைச்சரானார். கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளில் 3 முக்கிய வாக்குறுதிகளான சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது, இருமொழி கொள்கை ஆகியவற்றை திமுக நிறைவேற்றியிருந்தது. ஆனால் முக்கிய வாக்குறுதியான படி அரிசி திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. 1968 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெண்மணியில் 44 விவசாய தொழிலாளர்கள் நில உடைமையாளர்களால் உயிரோடு கொளுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் திமுக அரசுக்கு பெரும் கரும்புள்ளியாக அமைந்தது. அதன் பின் சில மாதங்களிலேயே அண்ணா காலமானார். அதற்கு பிறகு கருணாநிதி முதல்வராக பதவியேற்றார். தேசிய அளவிலும் இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் என்று காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டது. காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்ததால் தமிழ்நாட்டில் அதற்கு ஆதரவு அதிகமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து ஆட்சிக்கு வந்த திமுக இந்திரா காங்கிரசுடன் நெருங்க ஆரம்பித்தது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திரா காந்தி ஆதரவு வேட்பாளரான MM கிரிக்கு திமுக எம்பிக்கள் வாக்களித்தனர். காங்கிரஸ் கட்சி 2ஆக பிரிந்ததால் கீழவையில் இந்திரா காந்திக்கு பெரும்பான்மை இல்லை. திமுக மற்றும் சில மாநில கட்சிகளின் ஆதரவில் மைனாரிட்டி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இந்திரா காந்தி ஆட்சியில் இருப்பதை விட கட்சி தன் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் 1970ஆம் ஆண்டு ஆட்சி முடிவதற்கு 15 மாதங்கள் இருக்கும் பொழுது கீழவையை கலைக்க சொல்லி ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தேர்தலுக்கு 15 மாதங்கள் முன்பே ஆட்சி கலைக்கப்பட்டது. இதன் மூலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிவுக்கு வந்தது. திமுகவும் சட்டமன்றத்தை கலைப்பதாக ஆளுநரிடம் சொன்னது. அதன்படி 1971ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி தமிழக சட்டமன்றமும் கலைக்கப்பட்டது. இதையடுத்து மக்களவை தேர்தலும் தமிழக சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக நடந்தது. வெளியேறின. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி உருவானதை அடுத்து திமுக கூட்டணியில் இருந்த சுதந்திரா கட்சி, CPM ஆகியவை வெளியேறின. பிரஜா சோஷலிஸ்ட், IUML, தமிழரசு கழகம், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் நீடித்தன. ராஜாஜி காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸை ஆதரித்தார். காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணியில் சுதந்திரா கட்சி, குடியரசுக் கட்சி, சம்யுக்த சோஷலிஸ்ட், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் சங்கம் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும் இடங்களுக்கு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்து இறுதியாக சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி கூட ஒதுக்காமல் நாடாளுமன்றத்தில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. திமுக 201 தொகுதிகளிலும், CPI 10 தொகுதிகளிலும், ஃபார்வர்ட் பிளாக் 9 தொகுதிகளிலும், IUML 8 தொகுதிகளிலும், பிரஜா சோஷலிஸ்ட் 4 தொகுதிகளிலும், தமிழரசு கழகம் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. முதல்வர் கருணாநிதி மீண்டும் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார். MGR பரங்கிமலையிலும், மாப்போசி மயிலாப்பூர் தொகுதியிலும் போட்டியிட்டனர். ஸ்தாபன காங்கிரசின் தலைவராக இருந்த காமராஜர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் இருந்து அவர் போட்டியிட்டார். 1971ஆம் ஆண்டு ஜனவரியில் திராவிடர் கழகம் சார்பில் நடந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் திமுக கூட்டணிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அந்த மாநாட்டில் நடந்த ஊர்வலத்தில் ராமர் படம் அவமதிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின. ராமர் படத்தை திராவிடர் கழகம் அவமதிப்பதை திமுக தடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ராஜாஜி. இந்த விஷயத்தை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் செய்த பிரச்சாரத்திற்கு பெரும் கூட்டம் கூடியது. காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னை கடற்கரையில் நடந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் காமராஜருக்கு திலகமிட்டு ஆசி வழங்கினார் ராஜாஜி. நடிகர் சிவாஜி கணேசன் ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்தார். பெரியார் ஆதரவு திமுக கூட்டணிக்கு மாறியது. திமுக வெற்றிக்காக தீவிரமாக பிரச்சாரத்தில் களமிறங்கினார் MGR. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 190 தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும், 42 தொகுதிகள் பட்டியல் இனத்தவருக்கு என்றும், 2 தொகுதிகள் பழங்குடியினருக்கு என்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 234 தொகுதிகளுக்கு 1434 ஆண்கள்,
20 பெண்கள் உள்பட 1454 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 300 பேர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள். 21 நபர்களின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. 685 வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை திரும்பப் பெற்றனர். இறுதியாக 234 தொகுதிகளில் வெறும் 748 வேட்பாளர்கள்தான் தேர்தலை எதிர்கொண்டனர். பெரும்பாலான தொகுதிகளில், அதாவது 157 தொகுதிகளில் அதிகபட்சமாக 3 நபர்கள் மட்டுமே போட்டியில் இருந்தனர். தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது. சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் 184 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 இடங்களிலும், ஃபார்வர்ட் பிளாக் 7 இடங்களிலும், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 4 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 6 இடங்களிலும், தமிழரசு கழகம் 1 இடத்திலும் வெற்றி பெற்றது. எதிர்வரிசையில் ஸ்தாபன காங்கிரஸ் 15 இடங்களிலும், சுதந்திரா கட்சி 6 இடங்களிலும் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனசங்கம் ஆகியவை போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோல்வியடைந்தன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை காமராஜர் போட்டியிட்ட நாகர்கோவில் தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலும் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. 1971 ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி 2வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றார் கருணாநிதி. திமுகவின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்த எம்ஜிஆர் இந்த அமைச்சரவையில் தனக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இடம் தர வேண்டும் என கோரினார். ஆனால் எம்ஜிஆர் நடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் கருணாநிதி. அது மறுக்கப்பட்டதால் அவரது பெயர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. புதிய அமைச்சரவையில் கருணாநிதி தவிர 13 பேர் இடம்பெற்றனர். எம்ஜிஆர் கூறிய சுகாதாரத்துறை NB நடராசனுக்கு ஒதுக்கப்பட்டது. இதுவரை நடந்த தேர்தல்களில் திமுக அதிக இடங்களை பிடித்தது இந்த தேர்தலில்தான். ஆனால் அந்த வெற்றியே திமுக பிளவுபட்டு ஒரு புதிய கட்சி பிறக்க வித்திட்டது.